ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவும் சத்குருவுமாக இருக்கும் சிவபகவானுக்கு எனது நன்றிகள் உரித்தாகட்டும். பிரபஞ்ச சக்தியாக இறைசக்திக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இணைந்து பயணிக்கும் ஆத்ம சொந்தங்களுக்கு எனது வணக்கம். நம்ம இங்கே பார்க்க இருக்கிற தலைப்பு ஞானோதயம் அப்படிங்கிற தலைப்பில் தியானம் யோக மார்க்கம் பற்றியும் முக்தி ஜீவன் முக்தி சத்கதி அடைவதற்கான வழிவகைகளையும் நம்ம இங்கே பார்த்துட்டுருக்கோம். ஓம் சாந்தி. இப்போ இந்த கலியுகம் கடைசியில் நம்ம இந்த சங்கம யுகம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். கலியுகமும் சத்தியயுகமும் சங்கமிக்கும் ஒரு தருணமாக இது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான வைர யுகம் என்று சிவபகவான் சொல்கிறார். ஏன்னா இந்த யுகத்தில் தான் ஆத்மாக்கள் சுய மாற்றம் அடைய வேண்டியிருக்கு. சுய மாற்றம் மட்டுமே உலக மாற்றமாக இருக்குது இல்லையா? பொதுவாக நம்ம ஊர்லலாம் கூட சொல்லுவாங்க, அவங்கவுங்க வீட்டு வாசலை சுத்தமாக வச்சுட்டா தெருவே சுத்தமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி சுயமாக ஒவ்வொரு ஆன்மாவும் மாற்றம் அடையும் பொழுது உலகமே மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறது இங்கே புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ ஜீவாத்மாக்கள்ன்ற நம்ம இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு உடல் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நம்ம செய்கிற செயல்கள் இருக்கிற செயல் வினைகள் அப்படிங்கிறது கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்கிற அந்த வினை பயனை தான் நம்ம எப்பயுமே அடுத்தடுத்த பிறவியில் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது இங்கே எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. இந்த நியூட்டன்ஸ் லா மாதிரி இது ஒரு லாவாக இருக்குது. இந்த லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த பிறவியில் அதாவது ஆத்மா அப்படிங்கிறது அழிவு இல்லாதது, உடலுக்கு தான் அழிவு உண்டு. எப்படி ஒரு மனிதன் தினசரி தன்னோட குளித்து தன் துணியை மாற்றிக்கிண்டு ஆஃபீஸு ஸ்கூலெல்லாம் போகிற மாதிரி மாடலில் இந்த ஆத்மாவானது ஒரு சில செயல்கள் செய்வதற்காக உடலை எடுத்து வருது. அதோடைய போன ஜென்மத்துடைய ஆசைகள் அதெல்லாம் பூரணிக்காமல் இருக்கும் இல்லையா? அதை பூரணம் பண்ணுறதுக்காக இந்த பிறவிகளை எடுக்கிறது, செய்ய வேண்டிய கடமைகளை. சில பேர் கடமை ஆற்றிக்கொண்டே இருக்கும்போதே இறந்துருவாங்க. அதாவது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமல், அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாமல், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்காமல், அது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க அந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா? சில பேர் வீடு கட்டணும்னு எய்ம் வச்சுருப்பாங்க, வீடு கட்டாமல் இறந்துருவாங்க. ஐயோ நம்ம குடும்பத்துக்கு வீடு கட்டி தரல அப்படிலாம் நினைப்பாங்க. ஏன்னா மனுஷனோட மனம்தான் அவனுடைய பிறவிக்கு காரணமாக இருக்குங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்குது. ஸோ அதெல்லாம் பூரணிக்கிறதுக்காக ஒரு பிறவி எடுத்து வருவாங்க. இப்போ நான் ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கேன். எனக்கான ஆசா பாசங்கள் இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த வந்த பிறவியில் நமக்கு பல சொந்தங்கள், உறவினர்கள், நட்புகள் எல்லாமே வருது. குடும்ப உறவுகள்னு நெருங்கிய உறவுகள் இருக்குது, கொஞ்சம் சமுதாயத்தில் இருக்கிற பிற உறவுகள் இருக்குது, அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு ஒரு வட்டாரம் இருக்குது. நம்ம வேலை செய்கிற இடத்துல அங்கே வேறு நமக்கு சக ஊழியர்கள் அப்படி இருக்காங்க. இப்படி நிறையா பேரோட நம்ம பழகிற போது நிறையா மனுஷங்களோட ஜீவாத்மாக்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய இன்பத் துன்பங்கள்லாம் வேறு நம்ம மிங்கிள் ஆகிடுறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்ம மிங்கிள் ஆகும்போது என்ன ஆகிடுறது அப்படின்னா, நம்ம என்னத்துக்கு வந்தோம், இந்த ஆன்மா என்னத்துக்கு வந்திருக்கு, அதுக்கு என்ன பூரணிக்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவை, அது மறந்து போயிடுது. ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துடைய வாழ்க்கையை தான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஆன்மா தான் பூரணித்த பிறகு நான் என்னுடைய இன்பத் துன்பங்களை எல்லாம் நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வரணும். 2 விதத்தில் ஃபுல்ஃபில்னஸ் வரும். ஒன்று எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டா வரும், இல்லைனா எல்லாத்து மேலேயுமே ஒரு பிடிப்பு இன்மை வரும்பொழுது அந்த ஃபுல்ஃபில்னஸ் வரும். அதாவது அனுபவித்ததெல்லாம் போகும், எதுவுமே இங்கே சரியா இல்லை, இனிமேல் இங்கே அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால் நான் இந்த இடத்த விட்டு நான் போக விரும்புகிறேன், நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கேயே போய் நான் மெர்ஜாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தன்மை இருக்குது. 2 விதமாகவும் ஆன்மாக்கள் தன்னை பூரணித்து கொள்ள முடியும்.
இப்போ வாழ்ந்து முடிஞ்சு நான் வந்து எல்லாத்தையும் கடந்து எல்லாமே நான் என் லைஃப்பில் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஒரு விதமாகவும், இந்த உலகத்தில் எல்லாமே சரியில்லை, இங்கே எல்லாமே மாயா, எல்லாமே மாறிக்கொண்டு இருக்குது, இங்கே எல்லாமே தூய்மையற்றதாக இருக்குது, இங்கே எதுவுமே சரியில்லை, இங்கே வாழ்ந்து என்னத்தை கண்டேன், போகிறோம்ப்பா, இங்கே தப்பிச்சு போனால் போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாழ்க்கை போரும் அப்படிங்கிற ஒரு பூரணத்துவம் வரும்பொழுது தான் நம்ம வாழ்வில் ஒரு மாற்றம் வருது. அதை பேர் தான் ஆன்மீக மாற்றம்னு சொல்கிறோம். தேடுதல், அதாவது வாழ்க்கைக்கான தேவைகள், வாழ்க்கைக்கான அந்த நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்களெல்லாம் தேடி போகும்போது அது பக்தியாக இருக்குது. நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் சாமி, நீ எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் உனக்கு இது பண்ணுறேன், என் பிள்ளை ஃபாரின் போகணும், நான் உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், பொங்கல் வைக்கிறேன், எனக்கு நீ என் பிள்ளைங்க ஃபாரின் போகணும், என் பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், உனக்கு நான் தாலி எடுத்து போடுறேன், அப்படிலாம் வேண்டுறோம். அது அப்படி ஒன்றை கொடுத்து மற்றொன்றை பெறுவது ஆன்மீகம் அல்ல, அது பேர் வந்து பக்தி. சரியா? நான் இதை கொடுக்குறேன், நீ எனக்கு இதை கொடு, நீ எனக்கு அதை கொடுக்குறேன், இதை கொடுன்னு கொஸ்டின் கேட்குறோம். ஆனால் நான் என்னையே உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீ என்ன பழையபடி மாற்று அப்படிங்கிறது தான். சரியா? இந்த பூ உலகத்தில், இந்த மண்ணுலகத்தில் வந்து நான் என்ன மறந்து போயிட்டேன், நான் யாருன்னு மறந்துட்டேன், நான் எங்கேருந்து வந்தேன்னு மறந்துட்டேன். அதனால் நான் வந்து தேவையற்ற இன்ப துன்பங்களில் உழண்டு இருக்கோம். ஏன்னா ஒரு செயல்கள் செய்யும்பொழுது தான் அதுக்கான அதுக்கான வினையை அனுபவிக்கிறோம், கர்மா அனுபவிக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு சும்மா நம்ம வீட்டில் இந்த மல்லி விதையை கையால் ஒரு கசக்கி ஒரு சின்ன டம்ளரில் போட்டிங்கன்னா அது ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா முளைச்சி அது மட்டுக்கு வருது, செடியாக அப்படி வளர்ந்து மேலே வருது, பார்க்குறோம். அப்போ ஒன்றை விதைத்தால் என்ன ஆகிறது, அது வளர்ந்து வருது. வளர்ந்து வந்தால் நம்ம சும்மா இருப்போமா, அறுவடை செஞ்சு திரும்பி பயன்படுத்துவோம். திரும்பி ஒரு ஆசை வரும், இதை விளைவிச்சோமே இன்னொன்று விளைவிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஹியூமன் டெண்டன்சி. இப்படி தான் நம்ம ஒரு வினைகளையும் செய்து அதை அனுபவித்து அடுத்தடுத்து வினைகளை செய்கிறோம். இப்போ செய்யும்பொழுது சிலதை சரியான ஒன்றாக ஆரம்பிப்போம், ஆனால் தவறான ஒன்றாக முடிகிற அந்த ஒரு நிலைப்பாடு பக்குவமின்மையால், ஆன்மாவோட பக்குவமின்மையால் சில செயலை வந்து சரியாக செய்கிறதா நினச்சிட்டு அது ஆரம்பிக்கும்பொழுது அது தவறாக முடிவதற்கான ஒரு இதுவும் இருக்குது. இங்கே எது சரி எது தவறு அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் இங்கே தீர்மானிக்கப்படுறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சரி இருக்குது, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சமூகத்திலும் ஒரு நியதிகள் மாறுகிறது, சமூகத்துக்கு சமூகம் நியதிகள் மாறுகிறது இல்லையா? அப்போ இந்த எல்லாத்தையும் அதுக்கான வினையை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே. ஒன்று செஞ்சோன்னா அதனால் வர கர்மாவை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ வந்து ஏற்கனவே செஞ்ச கர்மாவை அனுபவிக்கிறோம், பல பிறவிகளாக செஞ்சு அனுபவிக்காமல் மிச்சம் உடல் விட்டுறோம் இல்லையா? உடலை சரியாக கவனிக்காததுனால நம்ம இந்த ஆசாபாசங்களில் சிக்கிறதுனால மனம் வந்து ரொம்ப ஒரு நிலை கொள்ளாமல் இது எப்பயுமே தவிச்சுட்டுருக்கு இல்லையா? ஐயோ இது இப்படி நடந்துருச்சு, அது அப்படி நடந்திருக்கலாமே, இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, நமக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தேவையற்ற மன விகாரங்களால் என்ன ஆகிடுறதுன்னா மனசில் குடைச்சலே இருந்துகிட்டு இருந்தால் என்ன ஆகிடுறது, உடம்போடைய ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்படுறது. ஏன்னா இந்த மனம்ங்கிறது செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடல் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னா தன்னை வந்து அது கட்டமைச்சுக்கிறது. அப்படி தான் இங்கே இந்த நியதி இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பும்போதே மனம் வந்து சதா யோசிச்சுட்டு சதா தேவையற்ற சிந்தனைகளெல்லாம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா, கோபம், ஆசை, பொறாமை, வெறுப்பு, பயம், அகங்காரம் போன்ற அந்த ஒவ்வொரு பஞ்ச விகாரங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடலும் கெட்டு போகிறது. அதுதான் அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் விட வேண்டும். ஏன்னா உடல் கெட்டு போச்சுன்னா வந்த வேலையும் முடிக்க முடியாது. நம்ம ஒரு வேலை வந்திருக்கோம், அந்த வந்த வேலைகளில் போன ஜென்மத்தோட ஆசை பசங்களை முடிக்கிறதும் மேலும் நாம் வந்து எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகணும் அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு இடத்துலேருந்து இங்கே வழி மாறி வந்துட்டோம், திசை மாறி பறவைகளாக நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம், ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியறது இங்கே மீளறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பரமபதம் மாதிரி ஏறுறோம், பரமபத விளையாட்டு மாதிரி ஏணியில் ஏறுறோம், பாம்பில் இறங்குறோம், ஏணியில் ஏறுறோம், பாம்பில் இறங்குறோம். இந்த லைஃப் இந்த கேம் முடிஞ்சோம், அடுத்த கேம் வேறு உடல், வேறு பெயர், வேறு ஜெண்டர்,
வேறு ஒரு குடும்பம், வேறு ஒரு சமூகம், வேறு ஒரு இனம்னு எங்கேயோ மாறி மாறி பிறந்து திரும்ப 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 இதையே தான் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை விஷயம். ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்தில் பல காலமாக இருக்கும்பொழுது தான் சலிப்பு வரும். அப்போ மனிதனுக்கு இந்த வாழ்க்கை மேலே ஒரு சலிப்பு வருது. என்ன ஒரு 40 வருஷத்தில், 30 வருஷத்தில், 50 60 வருஷத்துலையா சலிப்பு வந்துடும்? கிடையாது. பல பல பிறவிகளாக இங்கேயே இருக்கிறனால அதுக்கு தெரியுது, ஐயோ இது என்னடா அப்படிங்கிறது தெரியும். ஆன்மா கழிவு இல்லையா, அது எத்தனை வருஷம் வேணால், எத்தனை பிறவிகள் வேணால் எடுக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு நிலைப்பாடாக இருக்குது. இப்படி தான் அந்த லா இதெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் பண்ணும்போதே அது இப்படி தான் இருக்குது, இத்தனை வருஷம் இருக்கும், வாரண்ட்டி கேரண்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்கிற மாதிரி மனுஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்படி தான். அவனுடைய உடல் வேணால் மாறுமே அப்படியே உள்ளே இருக்கிற ஆத்மாங்கிற அந்த கண்டென்ட் மாறவே மாறாது. அது மாறி மாறி பிறப்பெடுக்கும்போது துன்பம் இன்பம் இவற்றில் இருந்து தான் ஆகணும். அதை மாற்ற முடியாது. ஏன்னா ஒரு பிறவியில் இன்பமாக இருக்கிறது அடுத்த பிறவியில் துன்பமாக இருக்கும். நம்ம தான் கேட்டு வாங்கிட்டு வரோம். இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்டு அது இப்படி தான் இருக்கணும்னு வந்தோன்னா, இப்போ காலம் மாறி போச்சு இல்லையா? இப்போ ரயில்வேயில் வேலை பார்க்குற புருஷன் தான் வேணும் அப்படின்னு அழுது கல்யாணம் பண்ணின்னு வந்தோன்னா, இப்போ ரயில்வேயை விட பார்த்திங்கன்னா நல்லா எம்என்சி மாதிரி பல பல கம்பெனிகளில் சம்பாதிக்கிறவங்க பல மடங்கு சம்பாதிக்கிறாங்க, பல மடங்கு வசதியாக இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தோணும், சரி நமக்கு போய் இப்படி ஒரு ரயில்வேயில் ஒரு புருஷனோ இல்லை நம்மளோட ஜாபே ரயில்வேயில் வந்துருச்சே, நமக்கு என்ன பெருசாக தராங்க, 40 ரூபா 50 ரூபா தான் தராங்க, அங்கெல்லாம் பார்த்தோன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்களேன்னு ஏக்கம் என்ன ஆகிறது, பிறரை பார்த்து நமக்கு ஏக்கம் உண்டாகிறது. ஸோ நம்ம இதை எல்லாமே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதனால் என்ன ஆகிடுதுன்னா, இந்த வாழ்க்கையில் நமக்கு திருப்தி இல்லை, அடுத்ததை பார்த்து ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறோம். புரியுதா? இப்போ இப்படி தான் ஆசைகள் தான் நம்மளுடைய பிறவிக்கு காரணமாக இருக்குது. ஆசைகள்லே தான் ஒருத்தரோட துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்த பிரான் சொன்ன மாடலில் இது நம்மளுக்கே புரியுறதே. புத்த பிரான் என்ன சொல்லணும், நம்மளை மாதிரி சாதாரண தினத்தினைக்கும் இருக்கிறவங்களுக்கே புரியுறது. ஏன்னா ஆசை இருந்தால் தான் நம்மளுடைய பிணைப்பதிவுகளில் அது அங்கே அழகாக நோட் மேக்கிங் பண்ணப்படும். ஸோ இப்போ அடுத்த ஜென்மத்தில் எம்என்சி மாப்பிள்ளை தேவைப்படுறது, எம்என்சி ஜாபு தேவைப்படுறது, நான் நிறையா இந்த மாதிரி சம்பாதிக்கணும், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஆஃபீஸ்லலாம் வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கணுங்கிறது பதிவுகளாக ஆயிடுச்சு. இப்போ நானும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்து பிறந்து 20-30 வருஷம் கழித்து வரும்பொழுது இதாக எல்லாமே மாறி இருக்கும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது மாயா, இது மாறுதலுக்கு உட்பட்டது, மாறிக்கொண்டே தான் வரும். அப்போ அது ஒரு சாதாரண வேலையாக போயிடும். அப்போ நமக்கு திரும்பியும் ஒரு திருப்தியின்மை இருக்கிறதுனால வேறு ஒரு ஆசை வருதுனால வேறு ஒன்று நோக்கி இந்த ஆசைப்படுற விஷயத்தினால நம்ம திரும்பியும் அதை ஆசைப்பட்டு அதை பதிவு பண்ணிப்போம். அதனால் பிறவி எடுக்கிறோம். புரியுறதா? இப்போ பஞ்ச விகாரங்கள் நமக்கு கூடாது, ஆசை நம்ம அறவே கூடாது. அதில் திருப்தி மணி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அழகாக ஒரு திருப்திய மணியாக ஒரு அலங்கார பொருளாக அலங்கரிச்சுட்டு எது நமக்கு கிடச்சிருக்கோ அது கரெக்டாக கிடச்சிருக்கு, நமக்கு வர வேண்டியது தான் நமக்கு வந்திருக்கு, நம்ம இதில் எப்பயுமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலில் நம்ம பயணிக்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா எல்லாமே நன்மையாக நடக்கிறது. அதை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்களான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, லிவ் இன் ப்ரெசன்ட் அப்படிம்பாங்க. எல்லா இவங்களும் நம்ம ஓஷோ கூட சொல்லிட்டு போயிருக்காருல்ல, எல்லா பாரவான்களுமே சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் வாழுங்க. நிகழ்காலத்தில் வாழறது அப்படின்னா என்ன அப்படின்னா உனக்கு இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதில் திருப்தி அடைஞ்சு அதில் பயணிக்கணும். அதுக்காக நான் முன்னேற்றம்லாம் ஆசைப்படக்கூடாது. முன்னேற்றம் ஆசைப்படலாம், ஏன்னா ஜாபில் வெற்றி அடையலாம், அதெல்லாம் ஆசைப்படலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் பிறருடைய வாழ்வை பற்றி நாம் ஆசைப்படக்கூடாது. ஏன்னா உனக்கானது உன்னை சேர்ந்திருக்கு. இப்போ நம்ம இருக்கோம், நமக்கு ஒரு கண் இருக்குது, இப்போ எனக்கு ஒரு குட்டி கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் பெரிய மீன் போன்ற கண்ணை பார்த்து ஆசைப்பட்டுட்டே இருந்தால் அது மாற முடியாது. ஏன்னா எனக்கு இந்த ஜென்மத்தில் குட்டியாக அழகாக சின்னதாக சிறு பூ போல் ஒரு கண் கிடச்சிருக்கு. அது நமக்கு பார்வை சரியாக இருக்கா, அது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா யூஸாக இருக்குதா, அது நமக்கு வெளி வேதனைகள் தராமல் இருக்கான்னு சொல்லிவிட்டு அது ஒரு பயனுக்காக கொடுத்துருக்கிற விஷயம். அதை நம்ம யூஸ் பண்ணணுமே. நம்ம தாய் தந்தையை போல் நம்மளோட வம்சாவளியினர் போல் தான் நம்மளுடைய அந்த முகத்தில் இருக்கிற அந்த உறுப்புகள், உடல், வாகு எல்லாமே வரும். நம்ம அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்படக்கூடாது இல்லையா?
இவங்கள மாதிரி நான் இருக்கணும். அது மாதிரி பிறர் வாழ்வை பார்த்து பார்த்து ஆசைப்பட்டால் அது நம்ம வாழ முடியாது. ஏன்னா இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவம் மிகுந்தவங்க. நம்ம எல்லோரும் எப்படி இருக்கோன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஆத்மா, ஒரு ஆத்மாவும் தனித்துவம் மிகுந்தது. ஒவ்வொன்றை செய்யறதுக்காக வந்திருக்கு. அந்த பிறவி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை அடையிறதுக்காக இந்த பிறவி பிறந்திருக்கு. அப்போ அவங்கள பார்த்து நம்ம ஆசைப்பட்டோம்னா, அப்போ நம்மளுடைய இந்த நிகழ்காலம், இந்த பிறவிக்கான அந்த வேலையை யார் செய்வான்? அந்த கர்மாவெல்லாம் யார் முடிக்கிறது இல்லையா? அதனால் அதை முடிக்கிறதுக்காக நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையை, இப்போ இருக்கிற வாழ்க்கை துணை, இப்போ இருக்கிற உத்தியோகம், இப்போ இருக்கிற மகன் இப்போ இருக்கிற சகோதர சகோதரிகள், இப்போ இருக்கிற இந்த மாமியார் மாமனார் எல்லோரும் மச்சான் கொழுந்தோம் எல்லாரையும் ஏற்றுக்கணும். அப்புறம் அலுவலக நண்பர்கள் எல்லாரையுமே எப்படி சொல்கிறது, நம்ம அண்டை அயலார்கள் எல்லாரையுமே ஏற்றுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட். அதனால தான் அவங்க ஒரு தொந்தரவு கொடுக்குறதோ அன்பு செய்யறதோ செய்கிறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்களோ அதை தான் செய்வாங்க அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் அவங்க மேலே நமக்கு ஒரு கோபமோ எரிச்சலோ ஆத்திரமோ நம்ம வச்சுக்காம அவங்களையும் நம்ம உன்னை போலவே பிறரையும் அயலானையும் நேசின்னு இயேசுபிரான் சொன்ன மாதிரி அவங்களையும் நம்ம நேசித்து அன்பு செய்து வெறுக்காமல் அவங்களுடைய அந்த பண்பு நலனுக்காக அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கானது தான் அவங்கள அடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு இவ்வளவு பண்புகள் தான் அப்படின்னு அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவங்க போன ஜென்மத்தில் அவங்க தனக்கானதான் அவங்க கையகப்படுத்தியிருக்காங்க, சேர்த்து வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வரும். அப்போ நம்ம சொல்லி கொடுத்து சில பழக்க வழக்கங்களை மாற்றலாமே ஒழிய அவங்களுடைய அடிப்படை குணங்களை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து மாற்ற முடியும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். இப்போ ஒரு சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா, நாம் இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கோம் அப்படின்னா, அங்கே ஏரோப்ளேன் லேடவுன் ஆகிறச்சும் சரி, அது கிளம்புறச்சும் சரி, பயங்கர சத்தம் கேட்கும், பயங்கரமாக சத்தமாக இருக்கும். நம்ம போய் நம்ம பிளேனை போய் சத்தம் போடாதுன்னு சொல்ல முடியுமா? சத்தம் படுத்தாதீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம என்ன பண்ணணும், மனதில் நம்ம இருக்கிறது ஏரோட்ரோம், இங்கே இருக்கிற ஏரோப்ளைன் அதை டேக் ஆஃப் பண்ணாலும் சரி, அது லேடவுன் ஆனாலும் சரி, பயங்கர சத்தம் வரும். அது நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். நமக்கு அப்படி அந்த சத்தம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா காதில் ஏதானு ஹெட்செட் மாதிரி எதானு நம்ம மாட்டிக்க வேண்டியதான். இப்போ புரிதல் யாருக்கு வேணும்னா நமக்கு தான் வேணும். சுற்றி இருக்கிற எதையுமே மாற்ற முடியாது. சுயமாக ஒன்றை தான் நீ மாற்றிக்கணும். அந்த சுற்றி இருக்கிறத அனுசரித்து எப்படி உன் வாழ்க்கையை நீ பயணிக்க முடியுங்கிறதுல நீ கவனமாக இருக்கணும். ஏன்னா உன்னுடைய ஆன்மா மற்றவங்களுடைய செயல்பாடுகளாலையும் குணநலன்களாலையும் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது. அதை நீ எப்படி வச்சுக்கணும், ஒரு வைராக்கியமாக உறுதியாக வச்சுக்கணும். நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் என் தலைவனான ஈசன்கிட்ட போக போகிறேன், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல உனக்குள்ளே ஒரு நிச்சய புத்தி இருக்கணும். அந்த நிச்சய புத்தி ஒன்று மட்டும்தான் உன்னை உயர்வுக்கு அழிச்சின்னு போகும். நீ அந்த கொஞ்சம் லூஸாக விட்டுட்ட அப்படின்னா என்ன ஆகும், உன்னோட வைராக்கியம் தளர்ந்து போச்சுன்னா திரும்பியும் நீ என்ன பண்ணுவ, இந்த கலியுக மனிதர்களோடு சேர்ந்து நீனும் என்ன பண்ணுவ, அவங்க செய்கிற அந்த எல்லாத்தையும் நம்மளும் செஞ்சு பொருள் மேலே ஆசைப்பட்டு கடனுடன் வாங்கி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது புலம்பி எல்லாம் பண்ணி நம்மளுடைய ஆன்மாவுடைய அந்த சக்தி நிலைப்பாடை குறைய பண்ணிடுவோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கலியுகம் முடிஞ்சு என்ன வரப்போகிறது, சத்தியயுகம் வரப்போகிறது. இனி காலம் செல்லாது. ஒவ்வொரு யுகத்துக்கும் 1250 வருடங்கள், அதாவது சத்தியயுகத்துக்கு 1250 வருடங்கள், திரேதா யுகத்துக்கு 1250 வருடங்கள், துவாபர யுகத்துக்கு 1250 வருடங்கள், கலியுகத்துக்கும் 1250 வருடங்கள். அதில் இந்த கடைசி 100 வருடத்தை இறைவன் என்ன சொல்கிறாருன்னா சங்கம யுகம் என்றும் அது வைரம் போன்ற யுகம் என்றும் சொல்கிறாரு. காரணம் என்ன, சங்கமம்னா ஆன்மா பரமான்மாவோட சங்கமிக்கிறது. இது வரைக்கும் தனக்கு பரமான்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட நம்ம சங்கமிக்கணும், ஈசனோட போய் சேரணும், அது ஒண்டியே நமக்கு முக்தி ஜீவன் முக்தி சத்கதியை அளிக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த உலகாய விஷயங்களில் மூழ்கி கொண்டிருக்கு. அப்புறம் இந்த மாதிரி பல சத்சங்கங்களில் ஆன்மாக்கள் எல்லாம் தன்னை உயர்த்தி செல்லணும், அடுத்த
நிலைப்பாடுக்கு உயரணும் அப்படின்னு நினைக்கிற சத்தாத்மாக்கள் எல்லாமே ஒன்று கூடுறோம் இல்லையா? அதனால் இதுவும் ஒரு சங்கம யுகமாக ஆன்மாக்களுக்கும் ஆகிறது. பரமான்மாக்கும் ஆன்மாக்குமான சங்கமம், ஆன்மாக்கள் சத்தாத்மாக்களுக்கான சங்கமம், இந்த கலியுகமும் சத்தியயுகமும் சங்கமிக்கிற இந்த இடைப்பட்ட காலமாக இருக்குது. திருவேணி சங்கமமாக இப்போ இருக்குது. அதை தான் திருவேணி சங்கமம் சொல்லிட்டு இந்த காசியில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த நம்ம பக்கத்தில் தாமிரபரணி பக்கத்துலேயும் திருவேணின்னு இருக்குது. நமக்கு உள்ளாகவும் இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை, இந்த 3 நாடிகளும் சேர்றது. நம்மளுடைய இடது நாசி மூச்சு, வலது நாசி மூச்சு, அந்த சுழுமுனை சுவாசம் 3 சேர்ற இடத்தையும் திருவேணி சங்கமம் என்று சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே இப்படி உள்ளே இருக்கிறது தான் வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே என்ன நடக்கணுமோ அதை வெளியில் வச்சு அங்கே வந்து ஒரு முற்காடல் போட்டு அங்கே சில சடங்குகள்லாம் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் எடுத்து வச்சுருக்காங்க, மறக்காமல் இருக்கிறதுக்காக தான். அப்போ தானே இப்போ என்ன மாதிரி 200 வந்து அதை நம்மள்ட்ட சொல்ல முடியும் இல்லையா? ஓம் சாந்தி. அப்போ இந்த தருணத்தில் இந்த சத்தியோகம் வரணும் அப்படின்னா ஆன்மாக்கள் தன்னை தூய்மையானதாக ஆக்கிக்கொள்ளணும். அத்தனை அவகுணங்களையும் விட்டுட்டு சுபகுணங்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ வந்து எப்படி இருக்குது? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானத்திற்கு மாறணும். தமோ குணங்கள் என்றால் ரொம்ப தேவையற்ற குணங்கள், கீழான குணநிலைகளில் இருக்கிறது வந்து தமோ குணம்னு சொல்கிறது. தமோ குணத்தில் நம்ம பயணிக்கும்போது அதை தமோ பிரதானம்னு சொல்கிறாங்க. சத்வகுணத்தில் உயர்ந்த குணத்தில் பயணிக்கும்போது அது சத்தோ பிரதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமோ பிரதானத்தை விட்டு சத்தோ பிரதானத்துக்கு நம்ம மாற்றிக்கணும். அப்போ கீழான குணங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டு மேலான குணங்களை எனக்கானது என்று ஸ்வீகரித்து கொள்ளணும். இப்போ நம்ம வீட்லேயே துணிமணி இருக்குது. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இருக்கிற துணிமணி இப்போலாம் தான் போன வருஷத்துலேயே இந்த வருஷம் போட மாட்டேங்கிறாங்களே. சரி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி துணிமணினா இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு தூர போட்டுட்டு புதுசாக இருக்கிறத மட்டும் எடுத்து தன்னோட அலமாரியில் அடுக்கிக்கிறாங்க இல்லையா? அந்த மாடலில் தேவையற்ற குணங்களை எல்லாம் நிராகரிக்கணும். வேண்டான்ட்டு அதை அப்படியே நிராகரிச்சுட்டு நல்ல குணங்களை ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும். என்னது என்று ஸ்வீகரிச்சுக்கணும். ஆன்மாக்குன்னு குணநலன்கள் இருக்குது. அன்பு, பரிவு, கனிவு, கருணை, உண்மை போன்ற குணங்கள் இருக்குது. இந்த குணங்களெல்லாம் நீங்கள் ஸ்வீகரிச்சுக்கும் போது மற்ற குணங்களும் ஆன்மாவோட அனைத்து குணங்களும் உங்களுக்குள்ளே வந்து அப்படியே வந்து உங்களுக்குள்ளே வந்து நிரம்பும். அது எப்படி இந்த ஒரு பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்கு, தைராய்டு, சுகர்லாம் அப்படி ஒன்று வந்தால் அப்படியே ஒன்றுக்கு வர மாதிரி நல்ல குணங்களும் நம்ம 2-3 தேர்ந்தெடுக்கும்போது மற்ற எல்லா நல்ல குணமும் வரும். கெட்ட குணமும் அப்படி தான். அதனால் கெட்ட குணங்களை நிராகரிக்கணும். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை ஒரு குப்பை தொட்டியாக பாவிச்சுக்கோங்க. சிவபகவான் சொல்கிறார், என்ன ஈசனான சிவபகவான் என்னை ஒரு குப்பை தொட்டியாக பாவிச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருங்க. என்கிட்ட இன்ன கெட்ட குணம் இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ குப்பை தொட்டிலேருந்து திரும்பி எடுக்க மாட்டீங்க இல்லையா? குப்பைன்னு தூக்கி போட்டதை கையை விட்டு எடுப்பீங்களா? சீச்சி குப்பை இல்லையா? அதனால் எங்கிட்ட தூக்கி போட்ட எந்த குணத்தையும் திரும்பி பயன்படுத்தாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தாதீங்க அப்படிங்கிறார். உங்களுக்கு தேவையற்றது, இந்த உயர்ந்த சத்தியோக வாழ்க்கைக்கு தேவையற்றதாக இருக்கிற அந்த அவகுணங்கள் அத்தனையும் தூக்கி எங்கிட்ட போட்டுருங்க. நான் அந்த எரியிற அந்த என்னோடய அக்னி இருக்கு இல்லையா, அந்த ஈசனுங்கிறது எப்படி இருக்குது? அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்கிறோமா, அதில் தூக்கி போட்டிங்கன்னா பப்ஸ்பமாக எரிஞ்சு போய்டும். ஆனால் குப்பையை போட்டுட்டு திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தான் அசிங்கம் குழந்தைகளாங்கிறாரு. ஒரு குப்பையான விஷயத்தை திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அதை நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த ஒன்றொன்னையும் புரிஞ்சு நடந்துக்கும் போது என்ன ஆகிறது? புரிதல் மட்டும்தானே உயர்த்துறது இல்லையா? அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஓம் சாந்தி. இப்போ வந்து அப்போ நம்ம தினைக்குமே டெய்லியுமே நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிற தேவையற்ற குணங்கள், தேவையற்ற பேச்சு, தேவையற்ற எண்ணத்தை பகவானிடம் அப்படியே ஸ்வாகா என்று அவரோட நெருப்பில் அப்படியே போட்டுடணும். கொழுந்து விட்டு எரியிற அந்த நெருப்பில் போட்டுட்டு திரும்பியும் அதை என்ன பண்ணணும்? வசப்படுத்தக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. கிறிஸ்டியானிட்டியில் மன்னிப்பு கேட்பாங்க இல்லையா, போய் ஃபாதர்கிட்ட. ஆனால் மன்னிச்சுட்டு மறுநாள் அந்த தப்பை செய்கிறது வழக்கமாக இருக்குது உலகத்தில். ஆனால் செய்யக்கூடாது. மன்னிப்பு கேட்ட உடனே என்ன இன்னும் மன்னிப்பு கேட்ட யாரானு திரும்பி அதை செய்யலாமா? அசிங்கம் இல்லையா? ஆனால் நம்ம பகவான்கிட்ட தானே நம்ம திரும்பி போய் கேட்கணும் சாரி. அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடாது. அப்போ நம்மளை தூய்மையிலும் தூய்மையான எண்ணம், சொல், செயல் உள்ளவங்களாக மாற்றிக்கணும். அப்போ நற்செயல், நற்சிந்தனையில் நம்ம நிரம்பணும்.
இப்போ சத்தியயுகம் அப்படிங்கிற சத்தியயுகம் வரப்போகிறது 1250 வருடங்கள். அப்போ கேட்கலாம், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் சொல்லியிருக்காங்களேன்னு. அந்த கணக்கு ஒரு கணக்காக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு இந்த 4 யுகத்துக்குள்ளேயும் குட்டி 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 யுகங்கள் வரும். நம்ம எப்படி பள்ளி படிப்பு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொரு வருஷமும் படித்து எக்ஸாமினேஷன் எழுதி ஒவ்வொரு ஆனுவல் டே லீவு வருது இல்லையா, அப்புறம் அடுத்த படிப்பு படிக்கிற மாதிரி இங்கே ஒவ்வொரு சத்தியுகமும் முடிவடைந்து இந்த 4 யுகங்களும் முடிவடைந்து திரும்பியும் 4 யுகங்களும் அது மாதிரி இது வரைக்கும் 108 சதுர்யுகம் முடிஞ்சிருக்கு. இப்போ இது 109வது சதுர்யுகம். அதனால் இது ரொம்ப விசேஷம். அந்த 108 சதுர்யுகம் முடிஞ்சிட்டுன்னா இது புதியதாக 109 அப்படின்னு இல்லாமல் 1 அப்படின்னு கணக்கிடப்படுறது. புதுசாக 1ன்னு கணக்கிடப்பட்டு புதுசாக இன்னொரு சதுர்யுகம் வருது. 108ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர் இல்லையா. அஷ்டோத்திர சதுர்யுகம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ சதுர் அப்படின்னா 4, அஷ்டோத்திரம் அப்படிங்கிறச்சு அந்த 108 அப்படிங்கிறது அங்கே அஷ்டம் அப்படிங்கிறச்சு என்ன வருது, 8ன்னு வருது இல்லையா. அதனால் அது அஷ்டோத்திர சதுர்யுகம்னு இருக்குது. 108 சதுர்யுகம் அப்படிங்கிறது 108 சதுர்யுகம் கழிச்சு இப்போ 109வது சதுர்யுகத்துக்கு புதிதாக ஆரம்பிக்கிறது. இதுக்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் அனைத்து பரவான்களும் உயர ஆன்மாக்களும் எல்லாருமே ஒவ்வொரு பேனலில் தனித்தனியாக பேனல் அமைச்சு அவங்கவுங்க அதுக்கான செயல்பாடு செய்கிறாங்க. என்ன செய்ய முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனம் திரும்பணும். இயேசுபிரான் சொல்ல மாதிரி மனம் திரும்பணும். அந்த குழந்தையாகவே மாறிவிடுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி குழந்தையோடைய மனம் வரணும். குழந்தையோட மனம் ஏன் வரணும்? அழறதுக்கும் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கும் ஆசைப்படுறதுக்கும் இல்லை. எல்லாவற்றையுமே மறந்து அடுத்த கணம் அதுக்கு செயல்படும். இப்போ இந்த கணத்தில் ஒரு அடி வாங்கிச்சுன்னா அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மறந்து போயிடும். யார் அடித்தாங்களோ அவங்களோடையே வெளியில் போகும், யார் அடித்தாங்களோ அவங்க தோள் மேலேயே தூங்கும், யார் அடித்தாங்களோ அவங்க பக்கத்துலேயே படுத்துட்ருக்கோம். அது மாதிரி ஒரு ஆசைப்படுது அப்படின்னா அந்த ஆசையை மாற்றி விட்டுட்டோம்னா மறந்து போயிடும். திரும்பி அந்த ஆசை நாளைக்குன்னு தொடர்ந்து வச்சுக்காது. கோபத்தையும் அப்படித்தான். கோபம் ஆத்திரம் எந்த குணக்கேடையுமே அது என்ன பண்ணும், தொடர்ந்து எடுத்துன்னு வராது. ஆசா பாசங்களையும் தொடர்ந்து எடுத்துன்னு வராது. அதனால தான் குழந்தையாகவே மாறிவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்தை மாதிரி அந்த தெளிவான மனம் இருக்கணும். எந்த ஒரு ஆசையோ பாசமோ இருக்கக்கூடாது. தேவையற்ற மேலே ஆசை வைக்கிறது. குழந்தைகளோட ஆசைகள்லாம் சின்னதாக தானே இருக்கும் இல்லையா. ஒரு ரொம்ப மேக்ஸிமம் போனால் 10 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஆசைகள் தான் அதுகள்கிட்ட இருக்கும். ஏன்னா அது ஒரு விஷயத்தை ஒரு பொருளை பார்த்து அதோட உயர்வு தாழ்வு பார்த்து அது பின்னால் டபுள் மடங்கு ஆகுமா ட்ரிபிள் மடங்கு ஆகுமா அப்படிலாம் பார்த்து அதை மணி மைண்டட் லெவலில் அது யோசிக்காது. அதுக்கு பயன் இருந்தால் அதுக்கு இப்போ தேவை இருந்தால் அதை யூஸ் கேட்கும். அது கூட வேண்டாம் வேறு வாங்கி தரேன் எதான்னு சொல்லி நம்ம மனசை மாற்றிட்டோம்னா அது மட்டுக்கு வேறு ஒன்று கையில் அது ஒரு பெரிய ஒரு மிட்டாயை கேட்குறது. அது விலை 100 ரூபானா நம்ம ஒரு லாலிபப் வாங்கி கொடுத்தா கூட அப்படியே ஏதோ வேடிக்கை காமிச்சு அதை பற்றியா அது வாங்கி தரேன் இன்னும் காசு இல்லைல்ல அப்படிலாம் சொன்னால் மறந்து போயிடும். அப்படியே மறந்து அது மட்டுக்கு அடுத்த தடவை அதை பார்க்குற வரைக்கும் அதுக்கு ஞாபகம் இருக்காது. அது மாதிரி ஆசை எல்லாவற்றுக்குமே குழந்தைகளாட்டம் இருக்கணும். ஏன்னா அதுகளுக்கு பணம் விவகாரம் தெரியாது, மதிப்பு அதெல்லாம் தெரியாது. அப்போ நம்ம எல்லாத்தையும் பொருளை வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற காசு பணம் அதெல்லாம் வச்சு வாழாமல் தேவைக்கானதை மட்டுமே நம்ம உபயோகப்படுத்தி பிறரிடம் நிந்தனை செய்யாமல் பிறரை வெறுக்காமல் அந்த இனம் மொழி மதம் வேறுபாடு இல்லாமல், ஏன்னா குழந்தைகளுக்கு அதெல்லாம் இருக்காது. அந்த இவங்க இந்த இனம் அந்த இனம் அப்படிலாம் இருக்காது. என்னுடைய பேத்தி என்ன பண்ணுவான்னா அவளுக்கு ரொம்பவே இந்த ஸ்வீப் பண்ணுவாங்களே, ஸ்வீப்பராக இருப்பாங்களே அவங்க, அந்த க்ளீனிங்க்கு வருவாங்களே அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தை போய் பேச்சே தெரியாது, போய் தாத்தான்னு கூப்பிட்டு அவங்களோட அப்படி பேசும். அந்த வெகுஜனமாக இருக்காங்க படிப்பு அறிவு இதெல்லாம் இல்லாமல் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை அந்த குழந்தை புரிஞ்சு கொண்டு போய் பேசும். அந்த மாதிரி குழந்தையா இருங்க. படித்து கோட்டு சுட்டு போட்டுன்னு வரவனை தான் மதிப்பேன், யார் பெரிய பணக்காரனோ அவனை தான் மதிப்பேன், அந்த மாதிரி நான் இருக்காதீங்க. எல்லாத்தையும் இருக்கிற உண்மைத்தன்மையை பார்த்து அவங்கவுங்கள நேசிக்க கற்றுக்குங்க. அதுதானே உண்மைத்தன்மைங்கிறதுனா அன்பு தான். அந்த அன்பு இந்த வெள்ளாந்தியாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளாந்தியாக இருக்கிற தன்மையை பார்த்து அதுதான் ஆத்மாவுடைய உண்மைத்தன்மை. அன்பாக செட்டிலாக எந்த ஒரு குரோத்தம் கோபம் போன்ற பஞ்ச விகாரங்களும் மும்மலங்களும் அற்று இருப்பது தான் ஆத்மாவுடைய உண்மைத்தன்மை. அந்த உண்மைத்தன்மை இருக்கிறவங்களாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. உடனே குழந்தை மாதிரி என்னென்னா
குழந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், கோபப்படணும், கேட்கணும், பிடிவாதம் பிடிக்கணும்னு நினச்சிக்கக்கூடாது. சரியா? ஓம் சாந்தி. இப்போ இந்த சத்தியயுகம்ங்கிறது உண்மையின் யுகமாக இருக்குது, அன்பின் யுகமாக இருக்குது, கருணையின் யுகமாக இருக்குது. சரி, கலியுகம் எப்படி இருக்குது? கலியுகம்ங்கிறது நியூஸ் பேப்பரை பார்த்தாலோ நியூஸை கேட்டாலோ காது 2 காதையும் கேட்க முடியல. செய்யக்கூடாதுன்னு அத்தனை அடாவடித்தனமும் இங்கே தான் நடக்கிறது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டிய காலத்தில் அப்போ கூட கலியுகமாக தான் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் அப்போ கலியுகமும் இருந்தது, அதுக்கு முன் கிறிஸ்துவுக்கு முன்னு இருந்தது, இந்த துவாபர யுகமும் இருந்தது. அப்போ இந்த கலியுகத்துலலாம் ஆரம்பத்துலேயும் சரி துவாபர யுகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆளும் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுடைய நன்மையை கருதி தான் நலத்திட்டங்கள் வாழ்க்கை எல்லாமே அமைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நமக்கெல்லாம் நம்ம என்ன நலத்திட்டமாக இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியலைன்னா நம்ம எல்லாருக்குமே முதல்ல அடிப்படையான ஆரோக்கியமே போயிடுச்சு இல்லையா? எல்லா பொருள்களும் எப்படி இருக்குது? எல்லா பொருள்களையும் பூச்சி மருந்து, உரங்கள், அப்புறம் அந்த ஹைப்ரைடில் பண்ணுறது, உடம்புக்கு வேண்டிய சத்துக்கள் இல்லாமல் சத்துக்களை பெறுவதற்காக சாப்பிட்டு கொண்டிருந்த நம்ம இப்போ வெறும் பயத்தை நிரப்பத்துக்காக சாப்பிட்றோம். அப்படி ஆகிப்போச்சு. நமக்கு மட்டும்தான் அப்படி ஆகிப்போச்சுன்னா அனைத்து உயிரினங்களுக்கும் அப்படி தான். நம்ம தின்னது தான் மிச்சத்தை தானே அதுங்களும் திங்கிறது இல்லையா? ஆடு மாடு மற்ற எல்லாமே அப்படி தானே. ஸோ இப்போ எல்லாருடைய நலம், உடல் நலம் மெயினாக பாதிக்கப்பட்டுடுச்சு. உடல் நலமாக இருந்தால் தானே மக்கள் இங்கே லாங் ஸ்டாண்டிங்காக வாழ்ந்து ஒரு நாட்டுக்கு பாதுகாவலராக இருக்க முடியும், மிலிட்ரியில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சமாளிக்க முடியும். நல்ல நல்ல போஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட காவல்துறை, மருத்துவத்துறையிலலாம் இருக்கிறவங்கலாம் ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்மளை பார்த்துக்க முடியும். ஆனால் இங்கே அடிப்படையில் நம்ம எல்லாருடைய உணவு அப்படிங்கிறது இங்கே குற்றமானச்சு, குற்றமாயிடுச்சு இல்லை? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எத்தனை டிவி இருந்தானே, எத்தனை மொபைல் இருந்தானே, எவ்வளவு தான் காரே இருக்கட்டுமே, ஹையர் டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக 1 crore 5 crore 10 crore கொடுத்து காரே வாங்கி வச்சாலும் எல்லாமே ரிப்பேராக போயிடுச்சு அப்படின்னா என்ஜாய் எப்படி பண்ண முடியும்? அப்போ எவ்வளோ செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? அடிப்படையான பேசிக் நீடான இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதே அற்று விட்டது இல்லையா? இப்போ அதுலேயே கவனம் இல்லை இல்லையா? நம்மளை ஆள்பவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க. அது அந்த மாதிரி எல்லாமே குற்றமாயிடுச்சு. இப்போ தாய் மகன் உறவு, தாய் மகள் உறவு எல்லாமே மாறி போச்சு. எல்லாருமே யார் நம்ம சொந்தக்காரங்களால என்ன அம்மா அப்பா என்ன சொத்து வச்சுட்டு போகுதுங்க? அப்படி இருந்தால் தான் அந்த அம்மா அப்பாவை வச்சுக்கணும். இல்லைன்னா சொத்தை எழுதி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதை நோக்கி பயணிக்கிறோம்? பணத்தை நோக்கி பயணிக்கிறோம். அன்பு போயிடுச்சு, கருணை போயிடுத்து, உதவுற மனப்பான்மை போயிடுச்சு. நம்மளை இளம் வயதில் வளர்த்து ஆளாக்கின தாய் தந்தையை அவங்களோட முதுமை வயதில் நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நற்பண்பு நம்மளை விட்டு போச்சு இல்லையா? அப்போ அன்றைக்கி அவங்க நம்மளை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நம்ம அழகாக குப்பை பொறுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது நமக்கு மறந்து போய்டுறது. அவங்க நம்மளை ஆளாக்கி நம்மளை படிக்க வச்சு நமக்குன்னு ஒரு நிலைப்பாடை உருவாக்கி தராங்க இல்லையா? ஆனால் நம்ம அதை மறந்து போய்டுறோம். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மறந்துடுறோம். அப்போ ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறது தானே சமூக நலம் அப்படிங்கிறது. யாரோ ஒருவருக்கு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறது, தெருவோர மக்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது, அவங்களுக்கு உடை உணவு வாங்கி தரலாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் உன்னுடைய வீட்டில் இருக்கிற உன்னுடைய தாய் தந்தை, உன்னுடைய சகோதர சகோதரி, உன்னுடைய மகன் மகளை நீ பார்க்கணும், உன்னுடைய நண்பர்களை நீ பார்க்கணும். அதாவது ஒன்று சுற்றி இருக்கிற இந்த 4-5 பேர் தான் ஒரு நெருங்கிய நண்பன், உயிர் நண்பன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு நம்ம உதவி செய்யணும். உன்னுடைய சகோதர சகோதரி, உன்னோட தாய் தந்தை, உன் மகன், இதையான நீ காப்பாற்றினால அவங்கவுங்க குடும்பத்தை ஒழுக்கமாக காப்பாற்றினா, அன்பு செஞ்சு இது இருந்தாலும் சமூகமே அன்பாக இருக்குமே, சமூகமே நலமாக இருக்குமே, யாருக்குமே செய்ய தேவை இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது, நம்ம உறவினர்களுக்கு எதுவுமே செய்யலை. ஏன்னா தாய் தந்தைங்கிறவங்க நம்மளை வளர்க்கலைன்னா நம்மளாம் இந்த மாதிரி இருந்திருக்க முடியாது இல்லையா? இப்போ எங்கள் அம்மா அப்பாவே என்னை கொண்டு ஏதோ ஒரு குப்பை தொட்டியில் போட்டிருந்தாங்கன்னா நான் இப்போ என்னுடைய ப்ரெசண்ட் அம்மா அப்பா யாராக இருப்பாங்க? அவர் ஒரு குப்பைக்காரராக தான் இருப்பார் இல்லையா? அவர் குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வளர்த்துருக்காருன்னா குப்பை பொறுக்கிறவராக தான் இருந்திருப்பார். இல்லை வேறு யாரானு ஒரு ஏழை ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்க தான் ஐயோ பாவம் இந்த புல்லை தொட்டியில் இருக்குன்னு வளர்த்துருக்கும். ஆனால் என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை உருவாக்கி ஒரு நிலைப்பாடு இது பண்ணி எனக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க சமூகத்தில். அப்போ அதுக்கான நம்ம
அதை அவங்க செஞ்சதுக்கு நம்ம திரும்பி அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பெருசாக செஞ்சிட வேண்டாம், சாப்பாடு போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கணுங்கிறது தான். அதை யாருமே நம்ம இங்கே செய்கிறது கிடையாது. அப்படிங்கிறதுல இந்த எல்லா தவறும் இந்த கலியுகத்தில் தான் நடக்கிறது. அப்புறம் முறையற்ற உறவு, கணவன் மனைவி உறவை தவிர வெளியில் போய் முறையற்ற ஒரு பிறன்மனை நோக்கிறது, பிறருடைய கணவனோட உறவு வச்சுக்கிறது, பிறருடைய மனைவியோட உறவு வச்சுக்கிறது போன்ற பல பல விஷயங்கள், சிறு குழந்தைகள்கிட்ட தவறாக பழகிறது போன்ற பல விஷயங்கள் இந்த கலியுகத்தில் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும், ஐயோ இதெல்லாம் இங்கெல்லாம் எப்படிடா இருக்காது, நம்ம திரும்பியும் நம்ம வந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு தோன்றது. நம்ம வந்த இடமான அந்த ஈசனோட துளிகளை நம்ம அந்த ஈசனை நோக்கி பயன்படணும். சத்தியயுகம் எப்படி இருக்கும்? சத்தியயுகம் அன்பின் யுகம், கருணையின் யுகம், கனிவின் யுகம், உண்மையின் யுகம். அங்கே அன்பை தவிர ஒன்றும் இருக்காது. அனைத்து மனிதனும் அங்கே எப்படி இருப்பான்னா ஆத்ம சிந்தனையில் இருப்பான். நான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் கால் தரையில் பாவாது, அப்படியே மிதந்து கொண்டு இருப்பாங்க. அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் வராது, ஆத்திரம் வராது, பழி வாங்க மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. இங்கே பொருள் ஈட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே விளையிறதையே நம்ம அழகாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பொருள்களையே பயன்படுத்தி நம்ம வாழக்கூடிய பக்குவம் நம்மள்கிட்ட இருந்தது. தேவைகள் அற்ற ஒரு உலகம். டாக்டருக்கு பணம் தர வேண்டாம், மொய் எழுத வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், எதுவுமே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கவலையெல்லாம் அங்கே கிடையாது. ஹாப்பினிங்ஸ் தான். ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுமா டொனேஷன் தரணும், காலேஜில் சேர்க்கணுமா அதுக்கு பணம் கட்டணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. லஞ்சம் லாவண்யம் எதுவும் கிடையாது. தூய்மையான எந்த ஒரு கலவரமும் எந்த இதுவும் கிடையாது. அங்கே அனைவரும் ஒன்றாகவே பார்க்கப்படும் ஒரு சமூகம் அங்கே இருக்குது. அதுதான் அது நம்ம எங்கே இருக்குதுன்னா இந்த பாரதத்தில் தான் உருவாகிறது. இது எப்படி கிருஷ்ணர் ஆலிலையில் படுத்துட்டு மிதக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, எங்கே போனாலும் அது மாதிரி ஆலிலை போன்ற அந்த ஹார்ட்டு மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஒரு நிலப்பகுதியில் தான் முதல்ல சத்தியயுகம் உருவாகிறது. அங்கே 9 லட்சம் பேர் விதைகளாக வந்து ஆரம்பிக்கிற யுகம் தான் சத்தியயுகம். அப்புறம் அவங்களுடைய வித்துக்களாக நிறையா பேர் 33 கோடி பேர் அந்த திரேதாயுகம் முடியும்போது 2500 வருடம் ஸ்வர்க்கம், பூமியிலே ஸ்வர்க்கம். சொர்க்கங்கிறது மேலே போனால் தனியாக இருக்கும், அங்கே ஜாலியாக இருக்கலாம், தேவதைகளோடு இருக்கலாம், அங்கே போனால் பசிக்காது, சாப்பிடலாம், நினச்சதை சாப்பிடலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். சினிமாலெல்லாம் கூட காட்டுறாங்க. ஆனால் சொர்க்கங்கிறது பூமியில் தான் இருக்குது. அந்த பூமியிலேயும் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் பாரத தேசத்தில் தான் இருக்குது. பாரத தேசத்தில் தான் ஒரு கையகலம் இருக்கிற மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, ஒரு கை போன்ற வடிவுடைய அந்த ஒரு சின்ன சுற்றி தீபகற்பம், சுற்றி எல்லாம் என்ன தண்ணி, நடுவில் ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் தான் இந்த பூமியானது உருவாகிறது. அங்கே தான் சத்தியயுகம் உருவாகிறது. அந்த சத்தியயுகத்தில் 33 கோடி பேர், அந்த 9 லட்சம் பேர் வராங்க. 1 கோடி பேர் சத்தியயுகம் முடியும் போது இருக்காங்க. அப்புறம் திரேதாயுகத்தில் 1 கோடி பேரில் ஆரம்பித்து 33 கோடி தேவி தேவதைகளோடு முடிகிறது. அதாவது 9 லட்சத்தில் ஆரம்பித்து 90 கோடியில் முடிவடைகிறது உலகம். நல்லா புரிஞ்சுக்கணும். 10,000 மடங்கு பல்கி பெருகி தான் இந்த உலகங்கிறது முடிவடைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 10,000 பேரை பார்த்திங்கன்னா இந்த 2500 வருடம் 10,000 மடங்கு இது அதிகமாக போகிறது இல்லையா, அதில் 10,000 மடங்கு அதிகமாக போகும்போது 2500 வருடம் சுகம் சாந்தி ஆனந்தம் ஆரோக்கியம் தான். 2500 வருடம் என்ன ஆயிடுது, துவாபர கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னா துன்பம், ஆத்மாவுக்கு துன்பம் தெரிஞ்சிடும், இன்ப துன்பமொத்த வேடுபடுத்தி பார்க்க தெரிஞ்சிடும், வருத்தங்கள் வந்துடும், கவலை வந்துடும், எல்லாத்துக்கும் பணம் சேர்க்கணும், பணம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும், வழிபாடுங்கிறது உருவாகும். ஏன் வழிபாடு கிடையாதுன்னா அங்கே வழிபாடு கிடையாது சத்தியயுகத்தில். ஏன்னா சத்தியயுகத்தில் அவங்களே ஆத்ம சிந்தனையில் இருக்காங்களா, அப்போ அவங்க ஈசத்துளி தானே, தான் ஈசத்துளி அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கும்போது அவங்க ஈசன் ஒருத்தரை தேடி போக தேவை இருக்காது. ஆனால் இந்த துவாபர யுகம் வரும்பொழுது பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை வருது, அவங்களுக்குள்ள ஒரு கவலை வருது, அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, ஒரு தேடுதல் வருது. நம்மளோட இடம் இது இல்லை, நமக்கு இங்கே ஏதோ ஒன்று பற்றலை அப்படின்னு இருக்கும்போது அவங்க பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தேடி போகிறாங்க. அப்போ தான் அந்த இறை வழிபாடு உருவாகிறது.
விக்ரமாதித்யர் தான் வந்து சிவலிங்கம் அப்படிங்கிறத பிரதிஷ்டை பண்ணி விக்ரமாதித்ய மகாராஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் முதல்ல கொண்டு வராங்க. அப்படி வருது தான் சிவலிங்க வழிபாடு. அப்புறம் அங்கே இருந்த தேவதைகள் தான் சத்தியுகத்தில் வாழ்ந்த தெய்வமாக வாழ்ந்த தெய்வங்கள் வாழற இடம் அது தெய்வமாக, அதாவது மனிதன் என்பவனும் தெய்வமாகலாம்ங்கிற கான்செப்ட் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கேட்டுருக்கோம். மனிதனாக இருக்கிற நம்மளும் தெய்வமாகலாம். சத்தியுகத்தில் போகும்போது தெய்வம் அந்த 9 லட்சம் பேரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்மளாம் சிறப்பாக வழிபடுற பல தெய்வங்கள் அந்த வித்துக்களாக வந்து விதையாக வந்து விடுறாங்க இல்லையா, அவங்க அப்பேற்பட்ட கொண்டாடக்கூடிய தெய்வங்கள். மற்ற 1 கோடி பேரும் சிறு தெய்வங்கள், நிறையா கிராமப்புற தேவதைகள்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அத்தனை பேரும் வந்து சத்தியுகத்தில் பிறந்தவங்க தான். நான் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தெய்வங்களாக பிறந்தவங்க வந்து மற்ற ரிஷி முனிவர்கள் போன்ற இருக்கிறவங்க, பூஜை செய்கிறவங்க, இந்த நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருது, உங்களுக்கு கனவுல வருது. யாருக்கு? சத்தியுக திரேதாயுக இவங்களுக்கே அவங்களே இங்கே துவாபர யுகத்தில் வந்து மனிதர்களாக பிறந்தவொன்னே அவங்களுக்கே அவங்களோட தோற்றங்கள்லாம் வருது. அப்போ அவங்க வந்து தெய்வம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு காட்சி கிடைக்கிறது. அதை வச்சு தான் சிலைகள்லாம் உருவாக்கி இங்கே சிலாரூபமாக தெய்வங்களை நம்ம வணங்குறோம். அப்போ என்ன ஆகிடுறதுன்னா, இப்போ நான் அதில் ஒரு தெய்வம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நானே போய் என்னை கும்பிடுவேன். ஏன்னா எனக்கே தெரியாது என்ன தான் கும்பிட்றேன்னு கூட, ஏன்னா நான் சத்தியுக தேவதைன்னு எனக்கு தெரியாது. அப்படி தான் இந்த தெய்வங்களை கும்பிட்றது, தேவதா வழிபாடுங்கிறது இங்கே உருவாச்சு. கேட்பாங்க மற்ற மதத்துக்காரங்களாம் கேட்பாங்க, என்ன இந்த இந்தியாவில் இந்து மதத்தில் மட்டும் என்ன இவ்வளவு தெய்வங்கள் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் தெய்வங்களாக வாழ்ந்தவங்க. சத்தியுகத்தில் தெய்வங்களாக வாழ்ந்தவங்களுடைய வம்சாவளியினர் தான் நாம் வைஷ்ணவர்களாக வாழ்ந்திருக்கோம். வைஷ்ணவர்களாக தான் சத்தியுகத்தில் நம்ம மூதாதையர் வந்திருக்காங்க. அப்போ வைஷ்ணவர்கள்னால் என்ன அப்படின்னா, விஸ்வத்தில் அணுவாக இருப்பது விஷ்ணு அப்படிங்கிற தத்துவம். அந்த முதலாக வந்த விஷ்ணு தத்துவத்தினர் முதலாக அந்த அணு உருவாக்கம், மனிதனான அந்த அணு உருவாகிறது. அது வந்து எங்கே நடக்கிறது? சத்தியுகத்தில் நடக்கிறதுனால அவங்களுக்கு வைஷ்ணவர்கள் அப்படின்னு அவங்கள போற்றி அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான். அப்போ அவங்களுக்கு நம்ம வைஷ்ணவர்கள் அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தன்னை பற்றி அவங்க மட்டுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அங்கே 8 நாராயணன் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஆளறாங்க. இந்த நாராயணன் லக்ஷ்மிங்கிறது பேர் கிடையாது, அது அந்த ராஜாக்கான ஒரு ராஜா ராணின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இங்கிலீஷ் நாட்டிலலாம் சார்லஸ் 1, சார்லஸ் 2, சார்லஸ் 3லாம் சொல்கிற மாதிரி அங்கே நம்ம இதில் கூட இருக்கே 2ஆம் புலிகேசி 3ஆம் புலிகேசின்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி அங்கே வந்து ராஜா அப்படின்னு சொல்ல தெரியாது. அதுக்கு பதிலாக அவங்கள அந்த தலைவனை நாராயணன் அப்படின்னு கூப்பிட்றாங்க, அந்த தலைவியை லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே லக்ஷ்மி நாராயணருடைய ஆட்சி தான். அங்கே லக்ஷ்மி நாராயணர் அப்படிங்கிறவங்க தான் ஆள்றாங்க. அங்கே பெண்ணுக்கு தான் முதன்மை. அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒத்திசைவாக இருந்து பணியாற்ற அந்த நிலைப்பாட்டில் ஆண்கள் இருந்தாங்க. ஏன்னா ஸ்ரீத்துவம் மிகுந்த உலகம். ஸ்ரீத்துவம்னா அன்பு, கருணை, கனிவு. ஏன்னா பெண்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இறைவன் வந்து கர்ப்பப்பையை கொடுத்து அவங்கள குழந்தை பெற சொல்கிறாங்க. அப்போ தானே ஒரு குழந்தைய கையில் எடுத்து அது அழுதாலும் கோபிக்காமல் அதை பாராட்டி வளர்க்கணும் இல்லையா. அது வளர்த்த தாய்மார்களுக்கு தெரியும். 1 வருடங்களுக்கு தூக்கம், பசி எல்லாத்தையும் தியாகம் செஞ்சால் தான் குழந்தைகளை வளர்க்க முடியும். வியப்பு, வெறுப்பு அத்தனையும் தியாகம் செய்யணும். அந்த மாதிரி தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கிறனால முதல்ல ஸ்ரீத்துவம் மிகுந்த உலகமாக இருக்குது. அங்கே இருக்கிற அந்த நாராயணனுங்கிறவரும் சரி, அங்கே இருக்கிற அனைத்து ஆண்களும் சரி, ஸ்ரீத்துவம் மிகுந்தவர்களாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்டையும் அன்பு, கருணை, கனிவு தான் இருக்கும். இப்போ கிருஷ்ணரை பார்த்தா நம்ம பார்க்குறோம்ல, அவர் எப்படி எதுலேயுமே சண்டைக்கெல்லாம் போகாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே எல்லா சினிமாலையும் காட்டுறோம். அந்த மாதிரியான குணநலன்கள் இருப்பவங்க தான் அங்கே தலைவன் தலைவியாக இருக்காங்க. அங்கே மக்களாகவும் இருப்பாங்க. அங்கே வந்து அது வந்து எப்படின்னா ஒரு கம்யூனிசம் நாடு மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், குறை இல்லாத நிலை இங்கு வர வேண்டும்னு பாடிட்டு போயிருக்கிற மாதிரி யாருக்குமே எந்த குறையுமே இல்லாமல் எல்லாமே அங்கே ஹாப்பனிங்ஸ் தான். என்ன நமக்கு ஒரு பிஞ்சு கூட நமக்கு வருத்தமே இருக்காது. அப்படி இருப்போம். சிறு குழந்தை போல் மன மகிழ்ச்சியோடு இருப்போம். அங்கே சூரியன்லேருந்து இந்த வெப்பம் வராது, ஒளி வரும், ஆனால் வெப்பம் வராது. அது சூரியனுடைய யுகம். இந்த அக்னியெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் நம்மளுடைய பஞ்ச விகாரங்கள்லாம் போய் தாக்கி தான் சூரியன் இப்படி வெப்பமாகிடுச்சு.
அப்போ முன்னாடிலாம் வெப்பமாக இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி ஒரு ஊட்டியிலலாம் 12 மணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த வெயிலெல்லாம் ரொம்ப இன்பமாக இருக்கும். நல்ல ஒளி இருக்கும், நல்லா இருக்கும். அங்கே மானும் புலியும் கூட ஒன்றாகவே தண்ணி குடிக்கிற அளவுக்கு அன்பு உடையதாக இருக்கும். அப்படின்னா நம்மளாம் எப்படி இருப்போம்னு பாருங்கள். எந்த ஜாதி கிடையாது, மொழி இன வேறுபாடு கிடையாது. ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே மதம். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம். இங்கே தர்மம்னா என்ன? நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கு தான் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம்னு பேர். அதுதான் நம்மளுடைய ஆரிஜின். புரிஞ்சுக்கணும். நம்ம திராவிடமா ஆரியமான்னா சண்டை போடக்கூடாது. நம்மளுடைய முதன்மை என்ன? இந்த மனித இனத்துக்கே, நம்ம இந்தியர்களுக்கு இல்லை, இது மனித இனத்துக்கே முதன்மையான ஒரு தர்மம் என்னென்னா ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம். தேவி தேவதைகளாக வாழ்ந்த தர்மத்தினராக இந்த பாரத தேசத்தினர், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் முதல்ல இருந்திருக்கோம். அப்போ நம்ம இன்னும் பெருமையாக இருக்கணும்ல, நம்ம பாரத தேசத்தில் தானே இருக்கோம். அப்போ நம்ம நாட்டிலேயே தான் முதல்ல மனிதர்கள் இந்த சத்தியயுகம்னு தோன்றி தான் அவங்க தேவதைகளாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்றைக்கும் நம்மளோட அங்கே தெய்வமாக இருந்தவங்க இன்றைக்கும் நம்மளோட மனிதர்களுக்கு நடுவில் வாழறாங்க. அவங்க நமக்கு ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி நம்மளோட இருக்கிறாங்க. அவங்க சக்திகளை எல்லாம் நமக்கு பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த சக்தி மூலமாக தான் இங்கே இருக்கிற மனிதர்களாகிய நீங்கள் எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அந்த தெய்வீக சக்தி உங்களை நிரப்பி கொண்டே இருக்குது. ஏன்னா அவங்க இன்னும் எப்படி இருப்பாங்க? அவங்க உள்முகமாகவே இருப்பாங்க. அவங்க தியான யோகத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த ஒளிக்கிரணங்கள் என்ன பண்ணுவோன்னா நாலா பக்கமும் வீசிக்கொண்டே இருக்கும். அதை நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியும். நம்மளும் தியான யோகத்தில் போகும்போது கவர்ந்து இழுக்க முடியும். ஏன்னா பல குழந்தைகளால் மேலே போய் அந்த உலகிலேருந்து அதை தன்னால் அப்சர்வ் பண்ண முடியாத போதும் அந்த குழந்தைகளுக்காக இங்கே அனைத்து பாரவான்களும் அனைத்து தேவி தேவதைகளும் இங்கே பிறந்திருக்காங்க. உங்களோடைய சகஜமாக இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்டேருந்து நீங்கள் அதை ஈர்த்துக்கலாம். இப்போ எனக்கான காட்சி வந்தது 2019-20 தெரியாது. என்னை எல்லாரும் பூஜிக்கிறத நானே காட்சியாக பார்த்தேன். அப்போ அந்த என்ன அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிறதுக்கு அதை நான் பார்க்கல. ஏன்னா நான் உணர்றேன்ல. இப்போ நான் எப்படி பார்க்க முடியும்? உங்களோட பேசுகிறேன்னா நான் எப்படி இருக்கேன், பொட்டு கோணலாக இருக்கா, அதெல்லாம் நான் பார்க்க முடியாது இல்லையா? அந்த நான் உணர்றேன், என்னை எல்லாரும் பூஜிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தேன். அப்போ பூஜைக்குரிய தேவியாக நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத எனக்கே காட்டி கொடுத்தாங்க. ஒரு கையில் 4 வளையல் போட்டுனேன், ஒரு கையில் 3 வளையல் போட்டேன், மொத்தம் 7 வளையல் போட்டுட்டோன்னா அகில உலகத்தையும் எனக்கு கொடுத்த மாதிரி. ஏன்னா என் காலடியில் வளையல்கள் இருந்த ஒரு தட்டு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நான் எடுத்து போட்டுட்டேன். அப்போ எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இருந்தது. இப்போ என்னோட பழகிறவங்க, என்னுடைய சிஷ்ய பிள்ளைங்களாட்டம் இருக்க என்னை மாத்தாச்சின்னு கூப்பிட்றவங்களாம் சொன்னாங்க, 7 வளையல் பண்ணணும் உங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கனால நீங்கள் தாம்மா இந்த ஆதிபராசக்தி. ஏன்னா சப்த கன்னியர், சப்த மாதர்கள், சப்த சுரங்கள், சப்த ரிஷிகள் வரிசையாக சொல்லின்னு போனாங்க. கடல் 7, அது 7, மலை 7ன்னு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்ல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்ல. நம்ம போன ஜென்மத்தில் தேவி தேவதையாக இருந்தோம் போன பிறவியில். அப்படின்னா இனி வர பிறவி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிலைப்பாட்டில் நான் என்ன இந்த யோகம் தியானம் போன்றவற்றில் என்னை ஈடுபடுத்தி கொண்டு நான் அடுத்த நிலையான பிறவா நிலையை நோக்கி நான் பயணிக்கிறேன். ஏன்னா நம்ம உயர்நிலையான தெய்வமாக இருந்ததுனால அடுத்த பிறவா நிலை கேட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் மோட்ச நிலைன்னு பேர். அந்த நிலையை நோக்கி நான் பயணிச்சுட்டுருக்கேன். எனக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதனால் நான் அதை நோக்கி அதுக்கு தான் நான் பயணப்படணும் அப்படிங்கிறதுக்கு நான் பயணப்பட்டுருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கே காட்சி கொடுத்துருக்குல்ல நான் பூஜைக்குரியவன்னு. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் பூஜைக்குரியவங்க தான் பூஜைக்குரியவங்கன்னு தெரியாமையே இந்த உலகத்தில் இருப்பாங்க. இதுனா வரைக்கும் எனக்கும் தெரியாது தானே. இந்த 2019-20 வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னோட பழகிறவங்க, என்னோட பேசுகிறவங்களுக்கு என்னாகும், என்னால் ஆன அதிர்வலைகளை என்னால் அவங்களுக்கு பரப்ப முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இங்கே ஒரு செல்ஃபோன் டவர் மாதிரி இருக்கும். யார் ஈர்த்துக்கிறாங்களோ, யார் சிம் கார்டு போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்க போகுது. சிம் கார்டு போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைக்காது இல்லையா? ஏர்டெல்னா ஏர்டெல் போடணும், இதுனா ஜியோனா ஜியோ போடணும், பிஎஸ்என்எல்னா பிஎஸ்என்எல் போடணும், விஐனா விஐ போடணும் இல்லையா? அப்போ நம்ம எந்த மாதிரியான
சிம் கார்டு போடுறோமோ அவன் எனக்கான சிம் கார்டு என்ன அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்துக்கு தானே தெரியும். அப்போ என்னை யார் நினைவு செய்கிறாங்க, யார் என்னுடைய கைப்பற்றி கொண்டு மேலே வரணும், முக்தி ஜீவன் முக்திக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கானவங்க. அதை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஓம் சாந்தி. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ அப்பேற்பட்ட அந்த யுகமான சத்தியுகத்துக்கு நீங்கள் எல்லாருமே பயணப்படணும். அதுதான் உங்களுடைய யுகம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். அதனால் எல்லோரும் இணைந்தே யோகம் செய்து இணைந்தே சத்தியுகம் எனப்படும், கைலாயம் எனப்படும், விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம் அமைக்கணும், சிவாலயம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? அவகுணங்களை விட்டு சுபகுணங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். புரியுறதா? காம குரோத மத லோப மோகம்ங்கிற பஞ்ச விகாரத்தையும் ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்களையும் நீக்கணும். நல்ல நல்ல குணங்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அனைத்து உயிர்களையும் தன்னை போலவே நேசிக்கணும். பிற உயிர்களையும் தன்னை போலவே நேசிக்க வேண்டும். அயலானையும் உன்னை போல நேசிங்கிற மாதிரி வாடின பயிரை கண்டு வாடினேங்கிற வள்ளலார் மாதிரியும் அன்பே ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது இந்த அன்புக்கு தாம்மா இங்கே மதிப்பு. இந்த பிரபஞ்சம் அன்பு கொண்டவர்களை தான் மதிக்கும். அன்புனா என் பிள்ளைக்கு புடவை வாங்கி தரேன், என் பிள்ளைக்கு வீடு கட்டுறேன், அந்த அன்பு கிடையாது. எல்லா உயிர்களையும் அன்பு செய்யணும். இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, இந்த பேச்சு கூட ஒரு அன்பு தான். ஏன்னா சக உயிர்களெல்லாம் முக்தி ஜீவன் முக்தி அடையணுங்கிற அன்பில் தானே நான் பேசுகிறேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கணும். எல்லா உயிர்களும் முக்தி பெற வேண்டும், எல்லா உயிர்களும் ஈசனை அடைய வேண்டும். இந்த கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு வரணும். ஏன்னா அந்த கலியுகம் முடிவடைஞ்சோன்னே கலியுகவாசிகள் எல்லாம் எங்கே போயிடுவாங்கன்னா பாதாள உலகம்னு ஒரு நிலைப்பாடு வந்துடும். இங்கேயே தான் உருவாகும், இதே பூமியில் தான். அங்கே தான் போய் அவங்க கஷ்டப்படணும். ஆனால் நம்மளை சரி பண்ணிட்டோன்னா எங்கே போகலாம்? சத்தியுகத்துக்கு போய் ஹாப்பினிங் சார் தெய்வங்களோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும், தெய்வங்களாகவே ஆகக்கூடிய நிலையும் கிடைக்கும். அப்போ இது எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ இதுக்காக பயிற்சி செய்யணும். அதுக்கு நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கணும். யோகம் செஞ்சு இந்த யோக சக்தியை அனைவருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். நம்ம போய் தியானம் செய்கிறோம், யோகம் செய்கிறோன்னா டக்குன்னு போய் தண்ணியை குடிச்சிட்டு போயிடக்கூடாது. எனக்கு கிடைச்ச இந்த யோக சக்தியை இந்த பிரபஞ்சத்துக்கு அளிக்கிறேன், இந்த உலகத்துக்கு அளிக்கிறேன், இங்கே இருக்கிற உயிர்களுக்கு அளிக்கிறேன், அசையாதன அனைத்துக்கும் அளிக்கிறேன் தினைக்கும் சொல்லணும். சொல்ல தான் உயர்வு கிடைக்கும். ஏன்னா எனக்கு இறைக்கிற கிணறு தானே ஊறும் இல்லையா? தனக்குன்னு என்ன எப்படி வச்சுக்க முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு வரோமோ அந்த தியான சக்தியை யோக சக்தியை கொடுக்கணும். யோகம்ங்கிறது எப்பொழுதுமே இறைவனோடு இருப்பது. தியானம் அப்படிங்கிறது அப்பப்போ போய் இறைவனை பார்க்குறது. ஒளியான இறைவனை பற்றி சொல்கிறேன். அப்பப்போ ஒளியான இறைவனை சிந்திப்பது பேர் தியானமும். 24/7 எல்லா வேலையும் அவன் செயல் தான், எல்லாமே அவன் செஞ்சுட்டான். இப்போ அவனோட தயவில் இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, அவனோட தயவில் சரி இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அவன் பார்த்துப்பான். இப்படி ஒன்றையும் அவருடன் இணைத்துக்கொள். மகிழ்ச்சி துக்கம் எல்லாவற்றையும் அவர்கிட்டையே ஒப்படைச்சு வாழும்பொழுது உனக்கு என்று ஒன்றுமே இல்லாத போது உன்னுடைய கர்மாக்கள் உன்னை அண்டாது. புரிஞ்சுக்கணும். நீ எதையும் கவலைப்படுறதுக்கும் உனக்கு அவசியம் இல்லை, சந்தோஷப்படவும் உனக்கு அவசியம் இல்லை. உனக்கு விட சந்தோஷம் எல்லாமே அவனோடது. என்னை இந்த நிமிஷம் சந்தோஷப்படுத்தி பார்க்குறாரு பகவான். இந்த கஷ்டத்துக்கு அவர் தான் துணை இருக்கார். இந்த கஷ்டத்தை கண்டிப்பாக மாற்றிடுவார். இது ஒரு நாள் மாறும், இதுவும் கடந்து போகும். இப்படி ஒவ்வொன்றாக நம்ம சிந்திக்கும்பொழுது நம்ம நிலை என்ன ஆகிறதுனா அவரோடையே இருக்கக்கூடிய அந்த பக்குவம், அந்த பகவானுடைய சிவபகவானுடைய இணைஞ்சு இருக்கக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு நம்ம வரும்பொழுது கர்மங்கள் அற்ற நிலை நமக்கு கிடைக்கிறது. அதுதான் கர்மத்தை செஞ்சுட்டு அதை எப்படி அதை விட்டு போகிறதுங்கிறத விட எல்லாவற்றிலுமே அவரை இணைச்சிக்கும்பொழுது கர்மங்கள் அற்ற நிலை கிடைக்கிறது. அந்த ஒற்றை புள்ளியையே சிந்திக்கும்பொழுது நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற பாவங்கள் பஸ்பமாகிறது. அதனால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு கொண்டு நடப்பது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கும்போது உயர்வான நிலை அடையலாம். ஆன்மா உயர்நிலை அடையும்போது சத்தியயுகம் எனப்படும், கைலாயம் விஷ்ணுபுரி எனப்படும், வைகுந்தம் கிடைக்கிறது கண்களாம். எல்லாருமே ராமராஜ்யம் இணைந்தே ராமராஜ்யம் அமைப்போம். அனைவருக்கும் ராமராஜ்யம் நிலைக்கட்டும். ஓம் சாந்தி, சுகம் சாந்தி, ஆனந்தம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இதுவரை பொறுமையாக என்னோட இணைஞ்சு பயணிச்சு அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் நன்றியை குறிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். குருவும் சத்குருவுமான சிவபகவானுக்கு நன்றி. இறை சக்தியாகிய பிரபஞ்ச சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
God bless you all. Om Shanti.